நம்மளுடைய கேலக்ஸிஸ் நகரம் ரோல் பிளேயில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்டாஃப்ஸ் கொஞ்சம் ஹையர் பண்ணியிருக்கிறோம். இது டிஸ்கோடில் நம்ம சர்வரை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் அதே மாதிரி ரோல் பிளேயில் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும். ஸோ இது தேவையான டீட்டெயில்ஸ் என்னன்றதை இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தேவைப்படுற ஸ்டாஃப்ஸ் எப்படி இருக்கணுன்றத ரூல்ஸை சொல்கிறதுக்கு முன்னுக்கு நம்மளுடைய ரேங்க் ரோல் பிளே லான்ச் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 27ஆம் தேதி. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நாம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா விபி எடுக்கிறது இப்படி நிறைய வேலைகள் ஸ்டாஃப்ஸுக்கு இருக்கும். அதே மாதிரி நம்ம சர்வரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தேவை இருக்கும், டிஸ்கார்ட்லேயும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவை இருக்கும். ஸோ நீங்கள் எங்களுடைய சர்வரில் ஒரு ஸ்டாஃபாக இல்லாட்டி அட்மினை ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா முக்கியமான விஷயம் ரூல்ஸ் நம்பர் 1 லாயல்ட்டியாக இருக்கணும். நீங்கள் இந்த கேலக்ஸிஸ் நகரம் ரோல் பிளேக்கு வந்து எப்போயுமே வந்து லோயலாக இருக்கணும். இதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டாஃபாகவோ டெவலப்பராகவோ இல்லை அட்மினாவோ நீங்கள் இதில் வேலை செய்கிறீங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வேறு எந்த சர்வர்லேயோ ஜாயின் பண்ணியிருக்கவே கூட ஒர்க் பண்ணிக்கிட்டே இதில் ஜாயின் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் லாயல்ட்டியாக இருக்கணும். 2வது எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். நம்மளவை என்னத்தான் நீங்கள் சர்வருக்கு புதுசாகவே வந்திருந்தாலும் ஏற்கனவே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களை எதுவும் சொல்ல போகிறது இல்லை, இது தப்பாக நடத்த போகிறதில்ல. ஸோ நீங்கள் அவங்கள தப்பாக நடத்தாமல் எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்து இருக்கணும். அதே மாதிரி நம்ம சர்வரில் வந்து வர கிளைண்ட்ஸான நம்மளோட யார் பிளேஸ் வந்தாலுமே அவங்களோட ப்ரொஃபஷ்னலாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக சுச்சுவேஷன்லேயும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு கமெண்ட்ஸை கொடுத்து சர்வர் ஒர்க்கை பார்க்கணும். இது ஒரு பர்சனல் ஒர்க்காகவே இருக்கக்கூடாது. 3வது இந்த 0 டாலரன்ஸ் ஆஃப் லீக். நீங்கள் நம்முடைய கேலக்ஸியம் நகரம் ரோல் பிளே பற்றி வெளியே தேவையில்லாத டீட்டெயில்ஸ்கள், டேட்டா சம்மந்தப்பட்ட பிளான்ஸ், இந்த மாதிரி இன்டர்நெட் சேட் சம்மந்தப்பட்ட இதுகளை வந்து பிளாக் லிஸ்ட்டில் இருக்கிறவங்ககிட்ட கம்யூனிட்டிகிட்ட இருக்கவங்ககிட்ட சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டே ஆக்டிவ். நீங்கள் 7 நாள் இல்லை ஒரு நாளாவது அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஆக்டிவ் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ 7 டேஸ் கண்டினியூவாக நீங்கள் இன்ஆக்டிவாக இருந்தீங்கன்னா உங்களை இந்த ஸ்டாஃப் பதவியிலேருந்து ரிமூவ் பண்ண வேண்டி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 5வது கம்யூனிட்டி ஃபெஸ்ட். நீங்கள் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போகிற பிளேயர்ஸ்க்கு இதாக இருந்தீங்கன்னா அவங்கள மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி பவர்ஸ், கமெண்ட், ஸ்பெஷல் பர்மிஷன் இப்படி எதுவும் கொடுக்க முடியாது. நீங்கள் ஒரு கம்யூனிட்டியில் ஸ்டாஃப்ன்றதை ஞாபகம் வச்சுட்டு எப்பயுமே ஒர்க் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நீங்கள் ஓகேயாக இருந்தால் கீழே கேலக்ஸியம் நகரம் ரோல் பிளேக்கு நம்மளோட சர்வரில் விக்ரம் தேவன் ஒருத்தர் கிளைண்ட் பண்ணுறாருக்காரு. அவரை நீங்கள் கிளைண்ட் பண்ணி அவர்கிட்ட கேட்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாய் டாட்டா.